குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட 23வது திருவிளையாடலை பார்க்கலாமா? ஆமாங்க, விருபாட்சன்னு ஒரு அந்தனர், பிள்ளையே இல்லைங்க, சிவன். அது மதுரையில் எது கேட்டாலும் கிடைக்குங்க, அதை மாதிரி ஊருங்க. சொல்கிறேன் அதை பற்றி. நல்ல பகவான்கிட்ட நல்லா பிரயத்தனப்பட்டு கேட்கும்போது ஒரு பெண் குழந்தைங்க கௌரின்னு பேர் வச்சு வளர்த்தாருங்க. அந்த பெண் குழந்தை 5வது வயசுலங்க, அதனுடைய 5வது வயசில் ஆன்மீக சம்பந்தமாக கேள்வி கேட்டுதுங்க. அசந்து போயிட்டாருங்க அந்த ஐயர். சரி, வேற ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். அந்த தகப்பனார் அந்த பெண்ணுக்கு ஹ்ரீம் அப்படின்னு சக்தி மந்திரத்தை சொல்லி கொடுத்து இதை உச்சாடனம் பண்ணுன்னாருங்க. அதனுடைய அது சொல்லினே இருக்க சொல்ல சொல்ல எதையுமே திருப்பி திருப்பி சொன்னால் அதுவாகவே ஆகிடுவோம். அந்த பெண்ணுக்கு அலையன்ஸ் பார்க்குற வயசு வந்தோடனே ஒரு வைஷ்ணவ அலையன்ஸ் பார்த்து வச்சாங்க. சம்பந்திக்கும் 7ஆம் பொருத்தம், வீட்டுக்கு வர்றதில்லை போகிறதில்லை. என்னாச்சு, ஒரு நாள் கௌரியுடைய மாமனார் மாமியார் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது வீட்டை அந்த ஸ்டோர் சமையல் ரூமெல்லாம் பூட்டிட்டு இங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு, எல்லாம் பிடிக்கல, மனசு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவள்ளியா வந்தார். என்ன பண்ணார், ஒரு வயசான ரூபத்தில் கதவை தட்டினார். அம்மான்னாரு. வெளியில் வந்தாங்க. பசிக்குது, சாதம் போடுன்னாரு. கதவுலாம் சமையல் கட்டை பூட்டி வச்சுருக்காங்க. இல்லை, திறந்தா இருக்குது பாருன்னொன்னே இவருடைய திருவிழாவில் பூட்டை திறந்து வச்சாருங்க. சமைச்சு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டு திவ்யமாக சாப்பிட்டாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க மாமனார் மாமியார் உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே செல்லும் செல்லாததுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அழகாத யுவனாக மாறினார். இந்த அம்மாவுக்கு ஐயோ பயமாக இருக்குது, என்ன இப்படி இருக்குதுன்னும் போது அப்புறம் ஒரு சின்ன குழந்தையாக மாறினாருங்க. பார்த்த உடனே அவங்க உள்ளே நுழைஞ்சி என்ன குழந்தை ஏது எப்படி என்னன்னு கேட்கும்போது, என்னுடைய தோழியோட குழந்தை வச்சுட்டு போனால் வெளியில் போயிருக்கான்னா, நீ வெஸ்ட்டு அதுவும் வெஸ்ட்டு, வெளியில் போங்கன்னு அனுப்பிச்சிட்டான். அந்த கௌரி வெளியில் அழுதுனே வரும்போது இந்த குழந்தைய இடுப்பில் வச்சுன்னு வரும்போது அந்த இடுப்பில் வச்ச குழந்தை சர்வேஸ்வரனாக மாறிச்சுங்க. கௌரியை பார்வதியாக மாற்றினாங்க. அப்படியே ஜனங்க பூரா பார்க்குது. ஹர 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 ஓம் நம சிவாயான்னாங்க. இது மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருவிளையாடலுங்க. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்கிறது, மதுரை பொண்ணை நம்பி கட்டு.